ஹாய் ஹலோ. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14th வந்து தமிழ் நியூ இயர். ஸோ தமிழ் நியூ இயர்னாலே வீடு எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணோம். ஸோ இப்படி இருக்க ஒரு கிச்சனை நாங்கள் இந்த அளவுக்கு வந்து மாற்றிருக்கோம். நானும் என் அண்ணியும் சேர்ந்து தான் வந்து வேலை பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, அந்த பழைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் அண்ட் த்ரோ கப்னால் நம்ம எடுத்து போட்டுடலாம். இதே வந்து நம்ம வீட்டில் கிண்ணம் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா, நம்ம திருப்பியும் அதை கழுவணும். அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ நான் அந்த மசாலா பாக்ஸ் எல்லாமே வந்து கழுவ போட்டிருந்தேன். அதை வந்து என் அண்ணி வந்து கழுவிட்டு இருந்தாங்க. நான் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் வந்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக அடுக்கி வச்சுருந்தேன். அண்டு நான் வரத்துக்கு முன்னாடியே ஆல்ரெடி அண்ணி வந்து இந்த பருப்பு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறத வந்து கப்ஸில் போடாததை வந்து கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே உள்ளே இருந்தது எல்லாமே வந்து வெளியே ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த புளி அது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டிக்கியாகிடுச்சு. ஸோ அது எல்லாமே வந்து மொத்தமாக இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ராசஸில் இறங்கிட்டோம். அண்ட் இந்த கிச்சன் ஷெல்ஃப் மேலே கபோர்டில் வந்து என்னென்னா நிறைய பொருள் இருந்தது, ஏகப்பட்ட பொருள் இருந்தது. அதாவது ஏதோ இப்போ யூஸ் பண்ணலாம் அப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா பொருளும் இருந்தது. இப்போ திறந்தோன்னா விழுற அளவுக்கு பொருள் இருந்தது. சரி ஓகே, இதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு மேலே இருந்த பொருள் எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டு இருந்தோம். அது மேலே இருந்த பொருள் மட்டுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ பொருள் இருந்தது. ஸோ அதில் வந்து அம்மா, நான், அண்ணி எல்லாருமே சேர்ந்து எந்த பொருள்லாம் தேவை, எந்த பொருள் தேவையில்லை, ஸோ இதெல்லாம் வந்து எடைக்கு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பிரித்து வச்சுருந்தோம். அண்ட் நம்ம தனியாக கூட வேலை பண்ணிடலாம். இந்த குட்டீஸை வச்சு வேலையே பண்ண முடியாது. அவன் கையெல்லாம் பாருங்களேன், கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் எடுத்து வீடு ஃபுல்லாக பூசிட்டு, அவன் மேலேயும் பூசிட்டு, இதுக்கு மேலே இருந்தான். இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் வந்து இந்த பெரிய ட்ரம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் யூஸே பண்ணாமல் இருந்தோம். அண்ட் அண்ணா வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேட்ரிங் அதுக்கெலாம் வந்து தேவைப்படும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த ட்ரம்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துட்டோம். அண்ட் வந்து பிளேட்ஸ் வந்து பழைய பிளேட்ஸ் வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு உள்ளே இருந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் இப்போ இருக்க கிளிப் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பழைய கிண்ணம்லாம் இருக்குல்ல, அந்த கிண்ணம்லாம் வந்து ஓட்டையாக இருக்கா இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ஸ்க்ராப்க்கு போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எதெல்லாம் ஓட்டையாக இருக்கோ அதுக்கெலாம் வந்து ஸ்க்ராப் போட்டுடலாம். ஸோ அதுக்கு பதிலாக வேறு என்னென்ன வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருந்தோம். அண்டு நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்கீங்க, நம்ம கீழே அதிகமாக, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து நிறைய இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டுருவோம். ஆனால் நம்ம தேவைக்கப்போ எந்த ஒரு கிண்ணமோ தட்டோ எதுவுமே இருக்காது. சரி திருப்பி மேலேருந்து எல்லாத்தையும் வந்து கீழே இறக்குவோம். திருப்பி கீழே இறக்கணுன்னா ஐயோ நிறைய பொருள் இருக்கே அப்படின்ட்டு திருப்பி எடுத்து மேலே போடுவோம். நீங்கள் யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண வந்திருந்தார். சரி ஓகேன்ட்டு தேவையான இருக்க பொருளை திருப்பி மேலே ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம். அவர் வந்து மேலே உட்காந்துட்டு இருந்தார். அண்டு நான் இதெல்லாம் வந்து அம்மா, அண்ணி எல்லாமே வந்து அடுக்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் திருப்பி அவர்கிட்ட கொடுத்துருந்தேன். அவர் வந்து நீட்டாக அடுக்கி கொடுப்பாரு. ஒரு வாட்டி இப்படி தான் நடக்கும். அவர் வந்து நீட்டாக அடுக்கி கொடுப்பாரு. நாங்கள் திருப்பியும் வந்து கீழே அதிகமாக பொருள் இருக்குன்னு மேலே தூக்கி தூக்கி போட்டுருவோம். ஸோ திருப்பி அது குப்பையாகும். திருப்பியும் இதை வந்து ரெடி பண்ணுவோம். அண்டு கொஞ்ச நாள் முன்னாடி அப்படி தான் மேலே நிறைய பொருள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய வந்து ஸ்க்ராப்புக்கு வந்து போட்டிருந்தோம். அண்ட் சில பொருள் எல்லாமே வந்து எங்கள் அம்மா வந்து இல்லை இந்த பொருள்லாம் எடுத்து வச்சலாம், அதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம், ஆனால் திருப்பியும் மேலே எடுத்து வைப்போம். கேட்டால் வந்து ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா ஏதாச்சும் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். பேக் பண்ணி கொடுப்போம், ஆனால் மேலே இருக்க பொருள் எடுத்து பேக் பண்ணியே கொடுக்க மாட்டோம். வீட்டில் யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸ் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு எல்லா அம்மாங்களும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து முன்னாடி வைக்க வேண்டிய பொருள், அதாவது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொருள் எல்லாமே வந்து நானே ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுட்டேன். அண்ட் வந்து ஷெல்ஃபில் இருந்த பொருள் எல்லாமே திருப்பியும் வந்து வெளியே ஷிஃப்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அண்ணி வந்து அந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து சோப் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் அதுக்குள்ளே வந்து கிச்சனில் இருந்த ஒட்டடை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அண்ணியும் அம்மாவும் வந்து வெளியே வந்து வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் வந்து கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி 1 டேக்கு முன்னாடி தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டனால கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம். சரி ஓகே, திருப்பி நம்ம இது க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நான் வந்து கேஸ் ஸ்டவ் அண்ட் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் மீதி இருந்த இந்த பிளேட்ஸு மேலே இருந்து எடுத்தோம்ல, ஸோ அந்த பிளேட்ஸு அப்புறம் வந்து டம்ளர் இது எல்லாமே வந்து
க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து காய வச்சாச்சு வெளியில். ஏன்னா திருப்பியும் நம்ம ஈரத்தோடு வச்சோன்னா துரு பிடிச்சிடும். அண்ட் சில டம்ளர்லாம் மேலே யூஸ் பண்ணாமே வச்சனால துரு பிடிச்சிட்டு இருந்தது. அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நம்ம தம்பி இருக்காரு சொன்னால அவர் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதெல்லாமே வந்து ஆற வச்சிடணும். அண்ட் நம்ம இப்படி டீப் க்ளீன் பண்ணும்போது தான் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு அரிய வகை பொக்கிஷம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது என்ன பொக்கிஷம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுறேன். அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்ட்டு. சரி ஓகேன்ட்டு அந்த கீழே இருக்க ஷெல்ஃப் எல்லாமே வந்து நான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். சோப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் வந்து கீழே இருந்த டஸ்ட் இது எல்லாமே வந்து பெருக்கவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக மாப் போட்டு க்ளீனும் பண்ணியாச்சு. அண்ட் அண்ணி வந்து மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்தனால அது எல்லாமே வந்து வினிகர்லாம் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ க்ளீன் பண்ணது எல்லாமே வந்து நான் திருப்பியும் உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த உப்பு ஜாடி இது எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அதாவது முன்னத்தை விட கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குது. அண்ட் வெளியே இருந்த எல்லா பொருளையும் வந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் வீட்டுக்குள்ளே வந்து ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம். அண்டு பிளேட்ஸ் வந்து 10லேருந்து தான் மேலே எடுத்தோம். திருப்பியும் வந்து பிளேட் வந்து பயங்கர அதிகமாகிடுச்சு. சரி ஓகேன்னு திருப்பியும் இங்கே இருந்த பிளேட் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி மேலே வச்சாச்சு. இந்த ஆயில் பாட்டில் எல்லாமே வந்து போன டைம் கிச்சன் க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணி வச்சது. அதோட ஆயில் வந்து அதில் ஊற்றவே இல்லை. சரி இந்த டைம் ஆச்சு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது எல்லாமே வந்து அதில் ஊற்றி வச்சாச்சு. ஸோ நானும் அண்ணியும் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மளிகை சாமானுக்கு வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகே க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்ட்டு நைட்டு தான் வந்து கால் பண்ணியிருந்தோம் மளிகை சாமான் ஆர்டர் போடுறதுக்கு. அண்ட் நம்மளுக்கு என்னென்னா நம்ம ஆர்டர் போட்டோன்னா வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ரெகுலராக அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறனால. அண்ட் நைட் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அன்றைக்கே எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சிருந்தோம். அவங்க வந்து இல்லை அடுத்த நாள் தான் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து ஒரு மதியம் ஒரு 11-12 போல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் வந்து எங்களுக்கு இது க்ளீன் பண்ணவே 2 days ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணவே 1 day ஃபுல்லாக ஆகிடுச்சு. அண்ட் வந்து இந்த வாங்கின பொருள் எல்லாமே க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸில் போட்டு நானும் அண்ணியும் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டோர் பண்ண பொருள் எல்லாமே திருப்பி அந்த பிளேஸில் போயிட்டு எல்லாமே அடுக்கி வச்சிட்டோம். நாங்கள் வந்து மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு ஈவினிங் 5 o'clock போல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கவே வந்து 2 days ஆகிடுச்சு. அண்ட் அது இல்லாமல் இந்த சின்ன பசங்களை வச்சுட்டு வேலை சுத்தமாக பண்ணவே முடியாது. நம்ம இங்கே ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தால் அவனுங்க வேறு ஒரு வேலையை பண்ணிவிட்டு அது ஒரு 10 வேலையாக ஆகிடும். அட்லாஸ்ட் எல்லா பாக்ஸும் வந்து அந்தந்த பிளேஸில் வந்து அழகாக அடுக்கியாச்சு. ஸோ கிச்சன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி எப்போவுமே இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும்ல. ஆனால் வந்து அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. இன்னும் ஒரு 2 daysல பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகிடும் அந்த கிச்சனே. என்னென்னா நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கே வந்து கிச்சன் இந்த நிலமையில் இருக்குது. இதே பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத என்னால் யோசித்து கூட பார்க்க முடியல. இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கவே. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு பொக்கிஷன் காமிக்கிறேன்னு சொன்னல, அது வந்து இந்த குடம் தான். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது எத்தனை வருஷம் குடம்னு தெரில, பார்க்க அழகாக இருக்கனால எடுத்துட்டோம். ஸோ மேலேருந்து க்ளீன் பண்ணதில் இவ்வளோ பொருள் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் ஸ்க்ராப்புக்கு போட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் வருது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.